மீனை வந்துட்டு எப்போ போல் பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்த மீனை வந்துட்டு தனியாக எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ஒரு 5 பல் பூண்டு, ஒரு கையளவு இஞ்சி போட்டு அதோட பெரிய வெங்காயம் ஓரளவு பெரிய வெங்காயத்தை ஒன்று நறுக்கி போட்டு அது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சு. தாளிக்கிறது சின்ன வெங்காயம் 5 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 3 விட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். விறகடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி இல்லை வெந்தயம் போட்டு, வெந்தயம் வேணாது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நான் பச்சை கருவேப்பிலை போடல என்கிட்ட இல்லாதனால போட்டு அரைச்சி வச்சுக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி வதங்கின பிறகு தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு வீட்டில் நம்ம இப்போ கொஞ்சம் குழம்பு பொடி அதோட கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டு ஜீரக பொடியும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு கொஞ்சமாக அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேணுங்களா போட்டு வதக்கி நல்லா மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். வதங்கின பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீனெல்லாம் கொண்டு அதில் போட்டு அந்த மீனெலாம் நல்லா போட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டு தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோம்னா ரொம்ப தீ வைக்காமல் கொஞ்சமாக தீ வச்சு எரிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்திங்கனாக்கா அருமையான மீன் குழம்பு ரெடி. இதுக்கு புளி சேர்க்க தேவையில்லை, மாங்காய் சேர்க்க தேவையில்லை. என் மாமியார் சைடில் இப்படி தான் செய்வாங்க. மீன் உடையாம வரும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம்